வணக்கம். என்னுடைய பெயர் சத்யநாதன் அகஸ்டின். விக்டரி ஜோன் என்கின்ற இந்த யூடியூப் சேனலை தங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். நண்பர்கள் சிலர் சேர்ந்து இந்த சேனலை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். இதில் குறிப்பாக கல்வி, கல்வி சார்ந்த தகவல்கள், பெற்றோர்களுக்கான தகவல்கள், சமுதாய விழிப்புணர்வு, பாண்டிச்சேரி மற்றும் அதை சுற்றியுள்ள சரித்திர புகழ்வாய்ந்த இடங்கள், வியாபாரம் மற்றும் தொழில், தொழில் சார்ந்த விவாதங்கள், தகவல்கள் ஆகியவற்றை தங்களோடு பகிர்ந்து கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோம். மற்றும் வரும் காலங்களில் இதைவிட சிறப்பான மற்றும் ஆர்வம் மிக்க நிகழ்ச்சிகள் இதனோடு சேரும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சேனலை நீங்கள் பார்த்துவிட்டு மறக்காமல் தங்கள் கமெண்ட்ஸை எங்களுக்கு அனுப்ப மறவாதீர்கள் மற்றும் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்த தவறாதீர்கள். நன்றி, வணக்கம். விக்டரி ஜோன் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். ஐயா திரு சின்சாய் தமிழன் எல் ஸ்ரீனிவாசன் அவர்களை தங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த சேனல் உருவாவதற்கு ஐயா மிக முக்கிய காரணம், இவர் லண்டனில் சுமார் 20 ஆண்டு காலங்கள் பணிபுரிந்து தாயகம் திரும்பியிருக்கிறார். இவர் ஒரு எழுத்தாளரும் கூட. வாரம் ஒரு முறை பல அரிய தகவல்களை தங்களோடு இவர் பகிர்ந்து கொள்வார். இவரை நான் வரவேற்கிறேன். இந்த சேனலை நீங்கள் பார்த்துவிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை தெரியப்படுத்துங்கள் மற்றும் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்த மறவாதீர்கள். நன்றி, வணக்கம். விக்டரி ஜோன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பேரு சென்சாய் தமிழன் எல் ஸ்ரீனிவாசன். லண்டன்ல சுமார் 20 ஆண்டு காலம் நான் பணிபுரிஞ்சேன். ஒரு அமெரிக்கன் மல்டிநேஷனல் கம்பெனியில் பிஸ்னஸ் அனலிஸ்டாக இருந்தேன். ஒரு கடைசி 2 வருஷம் சுமார் 2 வருஷம் ஸ்காட்லாந்து போலீஸுக்கு நான் ஃபைனான்ஷியல் அனலிஸ்டாக வேலை செஞ்சுருக்கேன். கல்வி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ரொம்ப நாளாக இதை பற்றி பேசணும்னு எனக்கு ஒரு ஆசை. இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கணும்னா மொபைல் ஃபோன் எடுத்துக்கோங்க. 90, 95, 97, 2000 இப்படி நீங்கள் மொபைல் ஃபோனுடைய பரிணாம வளர்ச்சியை பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். முதல்ல பெருசாக இருந்தது, அப்புறம் சின்னதாச்சு. அதில் பல விஷயங்களை அற்புத விஷயங்கள் எடுத்து வந்தாங்க. அப்புறம் ஐஃபோன் வந்தது, ஆண்ட்ராய்டு ஃபோன் வந்தது. இன்னைக்கு டோட்டலாக ஸ்மார்ட் ஃபோன் சொல்கிறோம். எல்லாமே அது இருக்குது. டிரான்சாக்ஷன், பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன், பேங்க் டிரான்சாக்ஷன், டிக்கெட் புக்கிங், சினிமா டிக்கெட் புக்கிங், ரயில்வே புக்கிங், ஃப்ளைட் புக்கிங், பல விஷயங்களை நம்ம அதிலே டெலிஃபோன்லேயே பண்ணிடுறோம். ஆனால் கல்வின்னு வரும்போது 400 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த அதே கல்வி, அதாவது சிஸ்டம் சொல்லுவாங்க, அதையே தான் இன்னமும் நம்ம கடைபிடிச்சிட்டு இருக்கிறோம். இது மாறணும். உதாரணத்துக்கு இப்போ நம்ம புஸ்தகத்துல மாணவர்கள்லாம் படிக்கிறாங்க. யாரோ கண்டுபிடிச்சத வேற ஒருத்தர் புஸ்தகமா எழுதுறாரு. யாரோ கண்டுபிடிச்சதை யாரோ புஸ்தகமா எழுதுறாங்க. அந்த யாரோ புஸ்தகமா எழுதுறவரு இன்னொருத்தருக்கு அந்த புஸ்தகத்தோடைய காப்பிரைட்டை கொடுக்குறாரு. இல்ல இன்னொருத்தர் அந்த புஸ்தகத்தை அடிப்படையை வச்சு அவரு ஒரு புக் எழுதுறாரு. அதையே பாடத்திட்டமா இன்னொருத்தர் எழுதுறாங்க. இதை படிச்சுட்டு ஆசிரியர்கள் நமக்கு இதை பாடமா எடுக்கிறாங்க. இதே இந்த மாணவர்கள் அப்படியே மனப்பாடமா படிக்கிறாங்க. யாரோ கண்டுபிடிச்சதை, யாரோ புஸ்தகம் எழுதியதை, யாரோ சிலபஸ் ஃபார்ம் பண்ணியதை, யாரோ சொல்லி கொடுக்கறத மாணவர்கள் படிக்கிறாங்க, மனப்பாடம் பண்றாங்க.
எக்ஸாமில் போய் எழுதுறாங்க. அந்த கொஸ்டின் பேப்பர் கூட யாரோ ஒருத்தர் செட் பண்றாரு. இவங்க எழுதிய விடையை யாரோ ஒருத்தர் திருத்துறாரு. கடைசியில மார்க் வருது 100க்கு 100, இன்னும் 100க்கு 50, 200க்கு 200. இது கல்வியா? என்னுடைய கேள்வி. எல்கேஜில இருந்து 12வது வரைக்கும் படிக்கிறாங்க. சுமார் 14 ஆண்டு காலம் படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பிஎஸ்சி கிராஜுவேஷன் பண்றாங்க. அப்புறம் மாஸ்டர்ஸ் டிகிரி பண்றாங்க. அதுக்கப்புறம் எம்ஃபில் பண்றாங்க. அதுக்கப்புறம் பிஹெச்டி பண்றாங்க. இவ்வளவு படிச்சுட்டு என்னடா கண்டுபிடிச்ச? உன் துறையில நீ என்ன கண்டுபிடிச்சன்னு கேட்டாங்க, ஒண்ணுமே கண்டுபிடிச்சிருக்க மாட்டான். காரணம், நான் அவ்வளவு பேசினேன்ல, இதுதான் அதுக்கு அடிப்படை காரணம். இந்த நிலை மாறணும். 8வதோட அடிப்படை கல்வியை முடிச்சிடணும். 9வது ப்ரிப்பரேஷன் இயர்னு சொல்லிட்டு அதை தனியா அதை ஆரம்பிக்கணும். இந்த ப்ரிப்பரேஷன் இயர்னு சொல்றேன்ல, இதுக்கு ஒரு சின்னதா ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கிறது நான் இங்க ஆசைப்படுறேன். எல்லா மிருகங்களையும் மரத்து மேல ஏறு அப்படின்னா ஏறுமா? முடியாது. குரங்கு ஏறும், அணியாம்பிள்ளை ஏறும், வேற சில மரம் ஏறக்கூடிய விலங்கினங்கள் மட்டும்தான் ஏறும். சிறுத்தை புலி ஏறும். எல்லா மிருகமும் ஏற முடியாது. ஒரு குறிப்பிட்ட வகை விலங்குகள் மட்டும்தான் மரத்து மேல ஏறும். மீன் ஏறாது. பறவை மேல பறந்து உட்காரும். மானால் ஏற முடியாது, யானையால ஏற முடியாது. ஒவ்வொரு மிருகத்துக்கும் ஒரு ஆற்றல் இருக்கு. பறவையோட ஆற்றலை ஆகாயத்துல வச்சுதான் கண்டுபிடிக்கணும். மீனோடைய ஆற்றலை தண்ணியில நீந்த விட்டு தான் கண்டுபிடிக்கணும். சிறுத்தையை ஓட விட்டு தான் வேகத்தை கண்டுபிடிக்க முடியும். யானையோடைய பலத்தை எவ்வளவு இழுக்குது, எவ்வளவு பாரம் தூக்குதுன்ற வச்சுதான் யானையோடைய பலத்தை கணக்கிட முடியும். இப்படி மிருகங்களை வச்சு நம்ம வகை வகையா பிரிக்கும் போது ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் தனித்திறமை இருக்குது. ஒவ்வொரு மனுஷனும், சில பேர் மீனா இருக்கிறான், சில பறவையா இருக்கிறான், சில சிங்கமா இருக்கிறான், சில யானையா இருக்கிறான், சில பறவையா இருக்கிறான். இப்படி பல வகையான திறமைகள் மனுஷனுக்குள்ள பாஞ்சிருக்குது. இப்ப இருக்கிற சிஸ்டம் எப்படி இருக்குதுன்னா, எல்லாரும் மரம் ஏறுங்க, மரம் ஏறாதவங்கலாம் ஃபெயில். குரங்கு மரம் ஏறிடும், யானை ஏறுமா? ஏறாது. மான் ஏறுமா? வேகமா ஓடும், மரம் ஏறாது. அப்போ வேகமா ஓடுற மான் ஃபெயில். ஏன்னா மரம் ஏற தெரியல. ஸோ இந்த நிலை மாறணும். 9ஆம் வகுப்பு வரும்போது அவங்களுடைய மாணவர்களுடைய தனித்தன்மை என்ன, அவங்க எதுல அவங்க சிறப்பா இருக்கிறாங்கன்றது ஆசிரியர்கள் கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி சிஸ்டம் இந்தியாவில் வரணும். வந்துட்டு 10வது 2 வருஷமாக்கிடணும். அதுல அவங்களுக்கு தேவையான எல்லா ஃபவுண்டேஷனையும் அவங்களுக்கு அப்பயே அவங்களுக்கு பிரிக்க ஆரம்பிச்சிடணும். அவன் தன்மை, அவனுடைய திறமை எங்க, அவனுக்கு இதுல அவன் பலசாலியா இருக்கிறான் மாணவன். இதை பேஸ் பண்ணி தான் +1 +2 இருக்கணும். அதை முடிச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி டிகிரி போகணும். டிகிரியை முடிச்ச உடனே வெறும் மார்க் வச்சு மெஷர் பண்ணக்கூடாது. நீ ஏதாவது ஒண்ணு கண்டுபிடிக்கணும். நம்ம நாட்டுக்கு, இந்திய நாட்டுக்கு நீ ஏதாவது ஒண்ணு கண்டுபிடிக்கணும். இவ்வளவு காலம் படிச்சல, என்ன படிச்ச? என்ன கொடுத்த நாட்டுக்கு கொடுத்த? கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச, பிரைவேட் ஸ்கூல்ல படிச்ச, இவ்வளவு டியூஷன் செலவு பண்ணாங்க அம்மா அப்பா, படிச்ச. ஆனா நீ என்ன கண்டுபிடிச்ச? ஒண்ணும் இல்லை. ஆனா நீ கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி சிஸ்டத்தை நிச்சயமா கண்டுபிடிப்பாங்க பிள்ளைங்க. ஏன்னா அவங்களுடைய ஃபீல்டுல அவங்க படிக்கிறாங்க. கண்டிப்பா அந்த மாணவர்கள் நல்ல ஒரு கண்டுபிடிப்பை எடுத்துக்கிட்டு வருவாங்க. நம்ம இந்திய சமுதாயத்துக்கும், மக்களுக்கும், போலீஸுக்கும், இராணுவத்துக்கும், அதாவது ஒட்டுமொத்த நாட்டுக்குமே அந்த கல்வி, அவங்க கண்டுபிடிப்பு பயன்படும். இதுதான் என்னுடைய கருத்து. இது அரசு, இத எனக்கு மேல பல 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 கல்வியாளர்கள் இருக்கிறாங்க. கல்வி சம்பந்தப்பட்ட பல மேதைகள் இருக்கிறாங்க.
இதை வந்து இந்த அரசுகிட்ட எடுத்துக்கிட்டு போயிட்டு அரசு வந்து இந்த கல்வி முறையை மாற்றி அமைச்சாங்கன்னா இந்தியா 10 ஆண்டு காலத்துல மிகப்பெரிய வல்லரசு நாடாக மாறும் என்பதில் எனக்கு சின்ன சந்தேகம் கூட எனக்கு இல்லை. நிச்சயமா முடியும், நிச்சயம் முடியும். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு எல்லாரும் லைக் பட்டனையும் சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனையும் எல்லாரும் வந்து அழுத்துங்க. உங்க கமெண்ட்ஸையும் பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.